செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 12 உட்பிரிவுகள் 49 முதல் 53 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருக்குழுக்கு உண்டு. அது நிறைவேறும் அளவு நான் மிகவும் மன நெருக்கடிக்கு உள்ளாகிருக்கிறேன். மண்ணுலகில் அமைதி ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்கிறேன். இது முதல் ஒரு வீட்டில் உள்ள 5 இருவருக்கு எதிராக மூவரும், மூவருக்கு எதிராக இருவரும் பிரிந்திருப்பர். தந்தை மகனுக்கும், மகன் தாய் தந்தைக்கும், தாய் மகனுக்கும், மகள் தாய்க்கும், மாமியார் தன் மருமகளுக்கும், மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. அற்புத குழந்தை இயேசுடைய நம்பிக்கையாளர்களே, அற்புத குழந்தை இயேசுவை நாம் ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் நினைக்கும் போது அவருடைய ஆசிரை பெற நவநாள் திருப்பலியிலே கலந்து கொள்ள ஆலயத்திற்கு வருகிறோம். நிறைவான ஆசிரியை பெற்றுச் செல்கிறோம். அதை அன்றாட வாழ்க்கையிலே அனுபவிக்கின்றோம். அற்புத குழந்தை இயேசுவை நாம் எந்நாளும் நம் கண்ணில் வைத்து ஜெபிக்கிற பொழுது அவர் பெயரால் நற்செயல்களை நாம் செய்து அவரை மகிமைப்படுத்துகிற பொழுது நமக்கு நிறைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிறோம். அவருடைய ஆசீர் நிரம்பிய மக்களாக நாம் வாழ்கிற பொழுது கடவுள் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகிறார். அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, திருத்தந்தை அவர்கள் 1000 மாமன்றத்தை அறிவித்திருக்கிறார். அகில உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய 1000 மாமன்றம் சிலரில் சொல்லி அவர் இம்மாதம் 8-9 தேதிகளிலே வத்திக்கான் நகரிலே துவங்கி வைத்து அகில உலகம் முழுவதும் இந்த மாமன்றத்தை குறித்து எல்லா இறைமக்களும் சிந்தித்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து உடன் பயணிக்கும் திருச்சபையாக உருமாற வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார். உடன் பயணிக்கும் திருச்சபை என்று நான் சொல்லுகிற பொழுது எல்லா இறை மக்களும், எல்லா கடைக்கோடி கிறிஸ்துவனும் இணைந்து திருச்சபையை வழிநடத்த வேண்டும். திருச்சபையோடு பயணிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு மாபெரும் சிந்தனையை இந்த மாமன்றம் வழியாக திருத்தந்தை அவர்கள் இன்று நமக்கு உணர்ந்து வருகிறார். வருகிற ஞாயிற்றுக்கிழமை நமது சேலம் வரை மாவட்டத்திலே இந்த மாமன்றத்தை துவங்கி வைக்கின்றார். நமது சேலம் ஆயர்கள் மாலை 5 மணிக்கு அந்த திருப்பலியும் அதைத் தொடர்ந்து நிகழ்வுகளும் நடைபெறுகின்றன. ஒவ்வொரு பங்கிலிருந்தும் 5 இறைமக்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். நமது பங்கிலிருந்தும் 5 பேர் அதில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த மாமன்றம் என்று நாம் அழைக்கின்றோம். திருத்தந்தை அவர்கள் மிக தெளிவாக இந்த மாமன்றத்தை கூட்டியிருக்கிறார். என்ன இந்த மாமன்றம் நமக்கு சொல்லுகிறது என்றால், இதுவரை ஆயர்கள் கூடி நமக்காக பல்வேறு விதமான பக்தி முயற்சிகளை எடுத்து வந்தார்கள். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உருவாக்கினார்கள். ஆனால் தற்பொழுது இந்த மாமன்றம் எப்படி இருக்கிறது என்றால், நாம் கிறிஸ்துவர்கள், இறைமக்கள், தங்களுடைய கருத்துக்களை எடுத்து சொல்லி திருச்சபையோடு பயணிக்கிற திருச்சபையாக நாம் வாழ வேண்டும். ஆகவே நாம் ஒவ்வொருவருமே திருச்சபைக்குள்ளாக இருக்கிறோம். திருச்சபையோடு உடன் பயணிப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். யாரும் திருச்சபையிலிருந்து தனியாகவோ அல்லது வேறு விதமாகவோ நடத்தப்படுவது எல்லாரும் இணைந்து திருச்சபை, இணைந்து பயணிக்கும் திருச்சபை.
அப்படி என்ற ஒற்றுமை உணர்வை, ஒன்றிப்பு திருச்சபையை திருத்தந்தை அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். அதை நாம் இந்த நாட்களிலே, குறுகிய நாட்களிலே சிறந்த விதமாய் எல்லாரும் சேர்ந்து கருத்து கணிப்பில் ஈடுபட இருக்கிறோம். நம்முடைய கருத்துக்களை சொல்ல இருக்கிறோம். அந்த கருத்துக்கள் எல்லாம் திருத்தந்தை அவர்களுக்கு அனுப்பப்பட்டு ஆயர்வாந்தத்தில் அதை ஆலோசனை செய்து நமக்கு ஒரு சிறப்பான வழிநடத்துதலை கொடுக்க இருக்கிறார் திருத்தந்தை. இந்த சிறிய ஒரு இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் இயேசு அமைதி உண்டாக்க என்று வாழ்த்திய ஆண்டவர் இயேசு இந்த நற்செய்தியில் என்ன சொல்கிறார்? அமைதி ஏற்படுத்த வந்தேன் என்றால் நினைக்கிறீர்கள். அப்போஸ்தலர்களை பார்த்து உங்களுக்கு அமைதி குறித்தாங்க என்றார். ஆனால் அதே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்று, அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றால் நினைக்கிறீர்கள், இல்லை, என்ன உருவாக்கவே வந்தேன்? பிளவு உண்டாக்கவே வந்தேன் என்று சொல்லுங்கள். பிளவு உண்டாக்க வந்தேன் என்று சொல்லுங்கள். அந்த தீ மண்ணுலையில் தீ மூட்ட வந்தது. அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். இயேசுடைய விருப்பம் என்ன? அந்த பற்றி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். என்ன அந்த தீ? பற்றி எரிந்து கொண்டே இருக்கக்கூடிய தீ என்ன? ஆண்டவர் இயேசு எந்த தீயை குறிப்பிடுகிறார்? நாம் இந்த நாளில் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதை தொடர்ந்து பார்க்கிற பொழுது, ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு என்று சொல்லுங்கள். ஏற்கனவே ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு பெற்றுவிட்டார். என்ன திருமுழுக்கு? யோர்தான் நதியிலே திருமுழுக்கு யோவான் தண்ணீரினால் திருமுழுக்கு. ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு பெற்றுவிட்டார். ஆவியில் திருமுழுக்கும் பெற்றுவிட்டார். தூய ஆவியானவரால் அவர் திருமுழுக்கு பெற்றுவிட்டார். இன்னும் ஒரு திருமுழுக்கு இருக்கிறது, நான் பெற வேண்டும். அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்குள்ளாக இருக்கிறேன். பாருங்கள், அந்த திருமுழுக்கு ஆண்டவர் இயேசு எதிர்பார்த்த அந்த திருமுழுக்கு நிறைவேறும் அளவும் மன நெருக்கடிக்கு நான் உள்ளாகிறேன். பல வேளைகளில் நாம் கூட மன நெருக்கடிக்கு உள்ளாகும். ஒரு காரியத்தை செய்து முடிக்க வேண்டும். குடும்பங்களிலே இந்த காரியம் ஒரு திருமண காரியமாக இருக்கலாம், அல்லது ஒரு வீட்டை கட்டி எழுப்புகிற ஒரு காரியமாக இருக்கலாம், அல்லது மகனுக்கு வேலை வாய்ப்பு பெறுகிற ஒரு காரியமாக இருக்கலாம். அது நிறைவேறும் அளவு நாம் எப்படி இருக்கிறோம்? ஒரு நெருக்கடி, நமக்கு ஒரு மனசஞ்சலம், ஒரு குழப்பம், இப்படியாகத்தான் இருக்கு. அது நிறைவேறும் அளவு நாம் எப்படி இருக்கிறோம்? அதைத்தான் ஆண்டவர் இயேசு, நான் அந்த திருமுழுக்கை பெறும் வரை மன நெருக்கடிக்கு உள்ளாகி. என்ன அந்த திருமுழுக்கு? ஆண்டவர் இயேசு கல்வாரி மலையில ரத்தம் சிந்த வேண்டும். ரத்த திருமுழுக்கு. மறை சாட்சிகள், வேத சாட்சிகள் எல்லாம் ரத்த திருமுழுக்கு பெற்றவர். ரத்தம் சிந்தி ஆண்டவர் இயேசுவுக்கு நற்செய்திக்கு சான்று தந்தார். அதைத்தான் ஆண்டவர் இயேசு அதை நிறைவேறும் வரைக்கும் மன நெருக்கடிக்கு சொல்லுகிறார். அருமையானவர்களே, மண்ணுலையில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றால் நினைக்கிறீர்கள், இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டை உதாரணமாக கொடுக்குறார். ஒரு வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்க? தந்தை, தாய், பிள்ளைகள், மருமகள், மாமியார். இந்த உறவுகளை ஆண்டவர் இயேசு குறிப்பிட்டு சொல்லுகிறார். ஏன் இந்த உறவுகளை பற்றி சொல்லுகிறார்கள்? நாம் யோசிக்கணும். தந்தை மகனுக்கு எதிராக, மகன் தந்தைக்கு எதிராக. அதே போல தாய் மகனுக்கும், மகள் தாய்க்கும், மாமியார் மருமகளுக்கும், மருமகள் மாமியார். இந்த உறவுகளை மட்டும் ஆண்டவர் இயேசு சுட்டிக்காட்டு. ஒருவேளை இந்த உறவுகளிலே நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதோ, அமைதி இல்லாமல் இருக்கிறதோ என்ற ஒரு சிந்தனை இல்லை நாளிலே நாம் மேற்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக ஒரு வீட்டில் 5 பேர் இருந்தால் 20 மூவருக்கு எதிராக, மூவர் 20க்கு எதிராக குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கின்றன என்று ஆண்டவரே சொல்லுகிற பொழுது, இந்த தீ என்பதை எதை சுட்டி காண்பிக்கிறார் என்று பார்க்கிற பொழுது, உண்மை, நீதி, நேர்மை, இவற்றை நாம் விதைக்கின்ற பொழுது அல்லது இவற்றுக்கு நாம் சான்று பகருகிற பொழுது அங்கே என்ன இருக்கும்? பிளவு, சண்டை சச்சரவு உருவாகும். அதனால் நான் பிளவை உண்டாக்கவே வந்தேன் என்று சொல்ல, உண்மைக்காக பிளவுகள் உண்டாகும். குடும்பத்தில் ஒருத்தர் உண்மையை சொல்லிட்டாருன்னா எவ்வளோ பிரச்சனை சொல்லாத, உண்மையை சொல்லாது, எதுக்கு மீனா பிரச்சனை? அப்படியே அது அப்படியே
பிரச்சனை உருவாக்காதீங்க. இப்படி ஒரு காம்ப்ரமைஸ் லைஃப்பை தான் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற ஒழிய உண்மையை சான்று பகர்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா என்பது பெரிய கேள்விக்குறி. கௌதம புத்தர் அவரை பற்றி நாம் அறிவோம். ஒரு அரண்மனையிலேயே வசதிகளோடு வாழ வேண்டும் என்று அவருடைய பெற்றோர் அவரை வளர்த்துகிறார்கள். ஏன் அப்படி வளர்த்துகிறார்கள்? அவருக்கு துன்பம் என்பது தெரியக்கூடாது, முதுமை என்பது தெரியக்கூடாது, நோய் என்பது அவருக்கு தெரியக்கூடாது. அப்படியாக அவரை வளர்த்துகிறார். அவர் ஒரு நாள் வெளியே வருகிறார். அங்கு ஒரு முதியவர் போகிறார். இது என்ன இவ்வளவு கூணி குறுகி போய் கொண்டிருக்கிறவர் யார் என்று கேட்ட பொழுது அவருக்கு சொல்ல பொழுது அவர் முதிய வயது. வயது முப்பு அடைவோமோ, அவருக்கு ஒரு குழப்பம் வருவார். அதே போல இன்னொருவர் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறார். என்ன இவருக்கு நோய் வந்துவிட்டது, ஆகவே இவரால் ஒன்றும் செய்ய முடியாது. யோசிக்கிறார், மனம் குழம்புகிறார். வாழ்க்கையில் இந்த நோய், இந்த துன்பம் இதெல்லாம் இருக்கிறதா என்று யோசித்தவர் அரண்மனையை விட்டு என்ன செய்கிறார்? வெளியே கிளம்புகிறார். மரத்தடியில் உட்கார்கிறார். குழம்பிய மனம் தெளிவு பெறுகிறது. துன்பமே இன்பமே ஆசையே காரணம் என்பதை அவர் அறிந்து கொள்கிறார். நம்ம தமிழர் பண்பாட்டிலே ஒரு முதுமொழி உண்டு. குழம்பிய குட்டையில் தான் என்ன பிடிக்க முடியும்? மீன் பிடிக்கும். குழப்பம், ஒரு காரியத்தை குழப்பி அதில் தெளிவு பெற வேண்டும். அதை தான் இந்த ஆண்டவரையே சொல்கிறாரோ என்ற ஒரு சிந்தனை நமக்கு மேலோங்கி இருக்கிறது. ஆகவே குழப்பம் வருகிற பொழுது தெளிவு பெறுகிறது. ஒரு கூட்டு வாழ்க்கையிலே, ஒரு குடும்ப வாழ்க்கையிலே குழப்பங்கள் வருகிற பொழுது ஆண்டவர் இயேசு தெளிவை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார், மகிழ்ச்சியை கொடுப்பார். அதனால்தான் புயலுக்கு பின்தான் அமைதி. ஆகவே அந்த அமைதியை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்றால் இந்த குழப்பமுள்ள வாழ்க்கையை தெளிவு பெற கடவுளுடைய ஞானத்தை கேட்க வேண்டும். சாக்ரட்டிஸ் மிக அழகாக சொல்கிறார், எல்லாரும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். எல்லாரும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படி சொல்றார் தெரியுமா? திருமணம் செய்து கொள்கிற பொழுது அந்த குடும்பத்திலே மனைவி ஞானம் உள்ளவளாக திகழ்கிறாள். குழப்பத்திலே அவள் ஞானத்தை தன் கணவனுக்கு எடுத்து சொல்கிறார். வாழ்க்கையிலே இந்த ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறவள் மனைவி. விவிலியத்திலும் பார்க்கிறோம் மனைவி எப்படிப்பட்டவளாக கணவனுக்கு இருக்கிறார் என்று விவிலியத்திலே பல இடங்களிலே நாம் படிக்க கேட்டிருக்கிறோம். அப்படியாக எல்லாரும் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சாக்ரட்டிஸ் சொல்வதனுடைய நோக்கம் என்ன என்றால், குழம்புகிற பொழுது, குழப்பம் அடைகிற பொழுது நமக்கு தெளிவை கொடுக்கிறவள் மனைவி என்று சொன்னதனால் எல்லாரும் திருமணம் செய்து கொள்ளுங்கள். ஆக ஆண்டவர் இயேசு கூட அந்த நாட்களிலே அந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், அந்த மக்கள் வாழ்ந்த அவர்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்து இவ்வாறு சொல்லி இருக்கக்கூடும். ஆகவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே குழப்பமான நேரத்திலே நாம் தெளிவை பெறுவதற்கு ஆண்டவருடைய ஞானத்தை தேட வேண்டும். பயணிக்கிற திருச்சபையோடு இணைந்து பயணிக்கிறவர்களாக நாம் இருக்கிற பொழுது தெளிவு பிறக்கும், நம்முடைய அமைதி இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். அற்புத குழந்தையை சொல்லியாக இந்த அருளை வேண்டி இந்த திருப்பதியை தொடர்ந்து